தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவின் அன்பு சொந்தங்களே, இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை, மரியாயின் மாசற்ற இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். தாய்மறி தன் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் முழுமையாக அப்பளுக்கில்லாமல் ஆண்டவனுக்கு ஒப்புக் கொடுத்து இறைவனை சுமக்கின்ற வாக்கியம் பெற்றுக்கொண்ட இறைவனை பிறரோடு பகிர்ந்து கொடுக்கின்ற ஒப்பற்ற வாய்க்காலாய் முதல் நற்செய்தியாளராய் தன்னை வெளிப்படுத்தினார். அந்த மரியாளுடைய மாசற்ற இதயத்தினுடைய நினைவை கொண்டாடுகின்ற நாளில் நாமும் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் வாழ்வையும் தூய்மையாய் வைத்துக்கொள்ள முயற்சிப்போம். உப்பு அருட்சாதனத்தின் வழியாக நம்மை பரிசுத்தப்படுத்துவோம். இயேசுவுக்கு முழுமையாக நம் இதயத்தை காணிக்கையாக ஒப்பு கொடுத்து அந்த இதயத்திலே அவர் தங்கி வாழ்வதற்கு இடம் கொடுப்போம். மரியாயின் மாசற்ற இதயத்தின் வழியாக இறைவன் நம்மையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அன்பு சொந்தங்களே, முதல் பணியாளர், முதல் நற்செய்தியாளர், இயேசுவை சுமந்து சென்றவர் மரியாள். அவரை உதரத்திலே தாங்கியுடன் அந்த செய்தியை எலிசபெத் அம்மாளோடு பகிர்ந்து கொள்ள செல்லுகின்றார். எனவேதான் அந்த முதல் நற்செய்தி பயணத்தில் இயேசு சுமந்துகின்ற பொழுது எலிசபெத் அம்மாள் சொல்லுகின்றார், ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று சொல்லி இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு துள்ளி குதித்து மகிழ்ந்து பாடுகின்றார். அந்த மரியாளுடைய தினத்தில் நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியாளர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுலடியாரும் அழைப்பை விடுக்கின்றார். நம் நற்செய்தியாளர்களாக வாழ வேண்டுமெனில் நம்மிடம் இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன? முதலாவதாக இறை வார்த்தையை அறிவிப்பவர்களாக இருக்க வேண்டும். இறை வார்த்தை நான் அறிவிக்க வேண்டுமெனில் இறை வார்த்தை என்னிலே முழுமையாய் நிறைந்திருக்க வேண்டும். என்னிலே பொங்கி வழிகின்ற இறை வார்த்தை பிறருக்கு என் வார்த்தையாய் என் வாழ்வாய் வெளிப்பட வேண்டும். எனில் நாம் ஒவ்வொருவரும் இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பவுலடியார் தன்னுடைய அழைப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது 1 கொரிந்தியர் 1:17 நான் திருமுழுக்கு கொடுக்க அல்ல, மாறாக நற்செய்தி அறிவிக்கவே அழைக்கப்பட்டிருக்கின்ற சொல்லுவார். அதே போல சொல்லுகின்ற பொழுது 1 கொரிந்தியர் 9:16-17 நற்செய்தி அறிவிக்காவிடால் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்லுவார். இது என்மேல் சுமத்தப்பட்ட ஒரு கடமையாக இருக்கின்றது சொல்லுவோம். நம் ஒவ்வொருவருக்கும் இதே தான். இறைவன் நம்மை அர்ச்சித்து ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி குடும்ப வாழ்விலும் துறவற வாழ்விலும் அழைத்தல் வாழ்வும் நிலைத்திருக்க செய்து அன்றண்ட கிருபையில் நம் மீது ஒளி நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நாம் அனுபவித்த இயேசுவை பிறருக்கு அறிவிக்க. பேதுரு தன் திருமுகத்திலே சொல்வார் அல்லவா, இருளிலிருந்து வியத்தகு ஒளிக்கு நம்மை அழைத்த ஆண்டவருடைய மாட்சிமிக்குரிய செயல்களை அறிவிப்பது நம்முடைய பணி என்று சொல்லுவார். நம் ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிப்பவர்களாக இருக்க வேண்டும். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்னார் இயேசு. எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவிப்பது நம்மிடம் கொடுக்கப்பட்ட முதல் கடமையாகவே நாம் ஒவ்வொரு நற்செய்தி அறிவிப்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது நாம் கருத்தாய் செய்ய வேண்டும். ஏனோதானோ என்று அல்ல, ஏதோ செய்தோம் என்கின்ற பெயருக்காக அல்ல, முழு உள்ளத்தோடு அந்த பணியை செய்பவர்களாக இருக்க வேண்டும். நான் யாருக்கு அந்த பணியை செய்கிறேன்? அந்த பணியின் வழியாக இறைவன் அருளை பிறருக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்க்காலாய் அமைய வேண்டும். அதான் கருத்தாய் அந்த பணியை செய் என்று சொல்லி அடுத்ததாக கண்டித்து பேசு. தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். பரவாயில்ல, இனிமேல் இப்படி செய்யாத, அங்கே போய் சமரசம் பேசுவதற்கல்ல. தவறு என்றால் தவறு, அதை கண்டித்து அவர்கள் செய்த தவறை சுட்டி காட்டி அவர்கள் திருந்தி வாழ்வதற்கு, இயேசுவின் அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒரு கருவியாக இருக்க வேண்டும். அங்கே போய் நான் இப்படி சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள், அவர் என்ன நினைப்பார்கள், என்னையோடு பேச மாட்டார்கள் என்கின்ற அந்த ஒரு சமரசத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறார். கடிந்து கொள். அவர்கள் செய்வது தவறு என்பதை அவர்கள் உணர்த்தும் விதத்தில், அவருடைய உள்ளத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் அதை கடிந்து கொண்டு நீ செய்வது தவறு என்று சொல்லி உறுதியாக அவர்களை
நல்வழிப்படுத்துபவர்களாக, உறுதியாக அவர்கள் தவறை சுட்டி காட்டுபவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து அறிவுரை கூறு. வெறும் கண்டனம் செய்பவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, தவறை சுட்டி காட்டுபவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது. அந்த தவறினால் வருகின்ற பின் விளைவுகள் என்ன, அவர்கள் இழந்து போகின்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பற்றி அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். நல் அறிவை, மறை அறிவை அவர்களுக்கு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து பொறுமையோடு கற்றுக்கொடு. நான் எல்லாம் கற்றுக்கொண்டு என்கின்ற அகந்தையிலோ ஆணவத்திலோ அல்லது அவர்கள் பலவீனமாக என்கின்ற அந்த தாழ்வு மனப்பான்மையிலோ அல்ல, மாறாக பொறுமையோடு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் நிலையிலே அவர்களை அன்பு செய்து அவர்களை நல்வழிப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒப்புயர்வற்ற ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். இப்படி இந்த பணிகளை செய்கின்ற பொழுது அறிவு தெளிவோடு இரு என்று சொல்லுகின்றார். ஏன் அறிவு தெளிவோடு இருக்க வேண்டும்? ஒரு சில நேரங்களிலே இப்படி தவறி செல்கின்றவருடைய வாழ்க்கை நம்மையும் தடம் புரளச் செய்யலாம். நம் நற்செய்தி அறிவிக்க செல்கின்ற பொழுது போதிக்கின்ற இடங்களிலே வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கை ஒரு சில நேரங்களில் நம்மையும் தொற்றிக்கொள்வதாக இருக்கலாம். உதாரணம் பார்க்கின்ற பொழுது திருத்தூதர் மணியில் பவுலுடையார் வருவதற்கு முன்னால் பேதுரு நற்செய்தி அறிவித்து சென்றிருப்பார். அங்கே புறவினத்தாரிடம் போய் அவர் நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது அவருடைய பழக்கங்களையும் அவர் தனதாக மாற்றிக்கொள்ளுவார். ஆனால் பவுலுடையார் அதை கண்டித்து பேசுவார், பேதுரு செய்வது தவறு என்று சொல்லி காட்டுவார். அப்படி ஒரு சில நேரங்களிலே பிறருடைய தீய பழக்கங்கள் நம்மிலும் வந்து குடிகொள்ள இடம் ஆகியதாகவே என்ன பண்ணும், கருத்தாயிரு, அறிவு தெளிவோடு இரு என்பதை சொல்லி காட்டுகின்றார். அடுத்ததாக இப்படி நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது, கடிந்து பேசுகின்ற பொழுது, கண்டிக்கின்ற பொழுது, அவர்கள் அறிவுரை கொடுக்கின்ற பொழுது எல்லோரும் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எல்லோரும் நம் சார்பாக இருக்க மாட்டார்கள். நமக்கு எதிராக இருப்பவர்கள் இருப்பார்கள், நம்முடைய அழிவை காத்து கொண்டு இருப்பார்கள், நமக்கு துன்பத்தை கொடுப்பவர்கள் இருப்பார்கள். மிகச்சிறந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது அவரை எப்படி ஒழிக்கலாம் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். அவர் மீது பழி சுமத்தினார்கள், அவரது சாவுக்கு காரணமாயிருந்தார்கள். துன்பங்கள் வரும், அந்த துன்பங்களை துணிவோடு எதிர்த்து நில் என்று சொல்லுகின்றார், ஏற்றுக்கொள் என்று சொல்லுகின்றார். இப்படி துன்பங்களை ஏற்று வாழ்கின்ற பொழுது உனக்கான வெற்றி வாகை கடவுள் கொடுப்பார். இதோ என் ஓட்டத்தை முடிக்கிறேன், எனக்கான வெற்றி வாகை கடவுள் எனக்கு தர தயாராக இருக்கு என்று சொல்லி போல சொல்லுகிறார். எனக்கு மட்டுமல்ல, என்னை போல நற்செய்தி ஆற்றுகின்ற ஒவ்வொருக்கும் கடவுள் கொடுக்க வல்ல என்று சொல்கின்றார். நாமும் நல்ல நற்செய்தி பணியாளர்களாக இருக்கின்ற பொழுது அன்னை மரியை தேர்ந்தெடுத்து அவர் வழியாக இந்த உலகில் அவதரித்து விண்ணக மன்னக அரசியாக உயர்த்தி நமக்காக பரிந்து பேசுவதாக மேன்மை நிலைக்கு உயர்த்தி அதே கடவுள் தாமே நம்மையும் அழைத்திருக்கின்றார், நம்மையும் ஆசீர்வதிக்கின்றார். நாமும் அன்னை மரியாளைப் போல இறை வார்த்தை ஏற்று இறை வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பவர்களாக, இறை வார்த்தையின் வழியாக மக்களை நல்வழிப்படுத்துபவர்களாக இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மையும் ஆசீர்வதிப்பார். நம் வாழ்வும் பிறருக்கு அருளை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இத்தகைய கிருபைக்காக மரியாயின் மாசற்ற இதயத்தின் வழியாக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வையகராணியே பார்போற்றும் தான்